மக்கள் மன்றம் தேர்தல் வியூகத்தில் அசத்துவது யார்? தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் இப்போதான் வந்த மாதிரி இருக்கு இல்லை? கடன்னு தொகுதி பங்கீடெல்லாம் முடிச்சு டப்பன்னு கையெழுத்து போட்டு பிரேக்கிங் நியூஸ் மேலே பிரேக்கிங் நியூஸ், அந்த பிரேக்கிங் நியூஸ் மியூசிக் ஒரு நாளைக்கு 10 வாட்டியே கேட்டால் தான் தேர்தல் வந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்க? அதனால் எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, அடுத்தடுத்து போயிட்டுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 2 முக்கியமான பிரதான கூட்டணிகளிலுமே தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சுன்றதை பார்க்குறோம். யாருக்கு எத்தனை இடங்கள்னு தெரிஞ்சு போச்சு, யார் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதுமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் மேலே அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. சம்மர் ஆஃபர் அப்படின்னு திமுக தலைவர் 2000 ரூபா போட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மர் ஆஃபராக நான் ஃப்ரிட்ஜு தாரேன் அப்படின்னு இருக்கிறாரு. ஸோ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில் இல்லைப்பா நீங்களாம் இப்போ தான் வரீங்களா அப்படின்ற மாதிரி, நாங்கள்லாம் ஏற்கனவே வேட்பாளர் அறிவித்து முடித்து பிரச்சாரத்துக்கு போயிட்டோமே அப்படிங்கிற ரேஞ்சில் அண்ணன் வந்து போயிட்டே இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் அவங்களுடைய வேட்பாளர் தேர்வில் தீவிரம் காட்டி வராங்க. பெரம்பூர் தொகுதியில் பாமகவை போட்டதுமே அங்கே ஒரே அவங்க பாமக கொண்டாடுறாங்களோ இல்லையோ தாவேகா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. வித்தியாசமான களங்களை பார்க்குறோம். இந்த தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து வெளியே வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட்னு ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா? அதில் வந்து ஒரு சினிமா வசனம் உண்டு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் அழுது கொண்டே சிரிக்கின்றார் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸையும் நம்ம இந்த தொகுதி பங்கீடு விவகாரங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. யாருக்கு எத்தனை தொகுதி, இவங்களுக்கு இது அதீதமாக குறைச்சலா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். இந்த தொகுதி பங்கீடுகளை வச்சு யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறாங்கன்றதை வச்சு இதில் யார் இப்படி ஜெயிச்சிட்டார் பார்த்தீங்களா, இதில் முதலமைச்சருடைய சாதுரியத்தை பார்த்தீங்களா, இதில் எடப்பாடியாரின் ஆளுமையை பார்த்தீங்களா அப்படின்னு நிறைய விமர்சனமும் பாராட்டும் அதை சுற்றி வர்றதை பார்க்குறோம். இந்த கூட்டணி பங்கீடு, தொகுதி, தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் தேர்வு, எந்த வேட்பாளரை எங்கே போடுறோங்கிறது இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் ஒரு தேர்தலுடைய வியூகம் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சரியாக வந்தால் தான் அங்கே ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு தொகுதியில் சாத்தியமாகுது. இந்த தேர்தல் வியூகத்தில் இப்போது அசத்தி கொண்டிருப்பது யார் அப்படிங்கிறது தான் இன்றைய அமர்வில் நம்ம பேச போகிறோம். திரு நாராயணன் அவர்களை தான் முதலாவதாக அழைக்க போகிறேன். அவரை அன்போடு பேச அழைக்கின்றோம். இந்த தேர்தல் வியூகத்தில் அசத்தி கொண்டிருப்பது யார் என்பது தமிழகத்திற்கும் தெரியும், உலகத்திற்கே தெரியும். இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வியூகம்தான் மிக மிக சிறப்பானதாக இருக்கிறது. ஏனென்றால் ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இன்னொரு புறம் மிகவும் அலட்டிக்கொண்டு நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இது தமிழகத்திற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் பேரம், வேற ஒன்றும் இல்லை, சீட்டுக்கான பேரமெல்லாம் இல்லை. அதுதான் நான் ஒரு பேட்டியிலே சொன்னேன். இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஓட் டசன்ட் மேட்டர் பட் மணி மேட்டர்ஸ் என்று. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில் அப்படித்தான் நடந்தது. அவருக்கு போய் கேட்டோம், என்னையா காசு வாங்கிட்டீங்களே, 2 சீட்டுக்கு 10 கோடி வாங்கினீங்களே, 15 கோடி வாங்கினீங்க, எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க, விடுதலை சிறுத்தைகளை கேளுங்க அப்படின்னு. அது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் காசு வாங்கினது யாருக்குமே தெரியாது. திமுக என்கின்ற ஒரு கட்சி அதனுடைய துணை கட்சிகளை, அதனுடைய கூட்டணி கட்சிகளை கிட்டத்தட்ட விழுங்கி ஒரு முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார், வைகோ என்று சொல்வார்கள். ஐயோ பாவம், ஒவ்வொரு நாளும் மனம் புழுங்கி 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 புழுங்கி. நேற்றைய முன்தினம் உண்மையிலேயே நான் நண்பர் பாலாஜி அவருடைய முகத்தை பார்த்தேன். இன்றைக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏனென்று சொன்னால் திருமாவளவன் அவர்கள் எப்படி ஒரு கர்ஜனையோடு பேசக்கூடியவர், நேற்றைய முன்தினம் முகநூலில் எப்படி பேசினார் என்பதை என்னால் உணர முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவிற்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் புண்பட்டு போய், மனம் புண்பட்டு மிகவும் மோசமான ஒரு நிலைமையில் அவர்கள் வேறு வழி இல்லாமல். சார், போன முறை 2 தொகுதி கூட வாங்கியிருக்காங்க, நீங்க புண்பட்டு வருத்தப்பட்டு எல்லா பட்டு. அசோகா, நான் என்ன சொன்னேன், திரு தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசினார் என்பது உலகத்திற்கே தெரியும்.
உலகத்திற்கே தெரியும். ஏன் நீங்கள் உங்களோட தொலைக்காட்சியில் போடலையா, ஒளிபரப்பலையா? அது 8 தொகுதி வாங்குறதுக்கு முன். அது அதன் பின். அப்புறம் 8 தொகுதி இல்லை, வாங்க 8 தொகுதி வாங்கிய பின்னரும் அவர் என்ன பேசுகிறாருன்றதை பாருங்க. அவர் எப்படி பேசியிருக்கிறாருன்றதை பாருங்க. எம்பி சீட்டு பற்றி இப்போ பேச முடியாதுங்க, இன்னும் நாள் இருக்குதுன்ட்டாரு. இந்த பக்கம் பாருங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல், கூட்டணியில் எந்த குழப்பமுமே இல்லாமல் அழகாக 27 சீட்டு, 11 சீட்டு, 18 சீட்டு மிக சிறப்பான முறையில் அதை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை பெறப்போகிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்த உரையில் என்னுடைய அடுத்த உரையை. நன்றி திரு நாராயணன் அவர்களே. விசிகே ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். திரு எஸ் பாலாஜி அவர்களை அன்போடு பேச வைக்கின்றேன். எனக்கு இங்கே உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு பெரிய பெருமிதமும் மகிழ்ச்சியும் வந்தது அண்ணன் நாராயணன் அவர்கள் பேசும்பொழுது. என்னென்னா, இங்கே 2 கூட்டணி இருக்குது. ஒரு கூட்டணி திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணி, இன்னொரு கூட்டணி வந்து நீங்கள் என்டிஏனும் சொல்லிக்கலாம், அதிமுக கூட்டணின்னு சொல்லிக்கலாம், அதை யார் எப்படி வேணுமோ சொல்லிக்கலாம், பூன்னு சொல்லலாம், அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஒன்று, அவர் வந்து என்டிஏ கூட்டணி, இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய என்டிஏவா தமிழ்நாடா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் உள்ளபடியே வந்து அவருடைய தாக்குதல் திமுக மேலே, அதாவது நாங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய திமுக மேலே இல்லை. பார்த்தீங்கன்னா அவர் பேசின 3 நிமிஷமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே தான் இருந்தது. இது என்னன்னா, எந்த அளவுக்கு பொறி கலங்கி போயிருக்கிறாங்கன்றது தான் பிஜேபி. அதுலேயும் அவர் வந்து உட்கார்ந்தப்போ உள்ள அழகாக ரெமோ மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப அன்பாக பேசிகிட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து அம்பியாக மாறினார். அம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியும், அந்த தம்பியை, அந்த அம்பி தம்பி மாறி அந்நியனாகவே மாறிட்டார். இப்போ எல்லாரும் ரொம்ப கவலைப்படுறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து போதுமான எண்ணிக்கை இல்லை, அப்படி இப்படின்லாம் கவலைப்படுறாங்க. இவங்க கவலைப்படுறதுலாம் எதுக்குன்னு எங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டவங்களாம் இப்போ இந்த தேர்தல் கூட்டணின்னு வந்த பிறகு, தேர்தல் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான இடம்னு பொழுது அதே கையும் அதே வாயும் என்ன எழுதுச்சு என்ன பேசுச்சுன்னா, இவர்கள் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறாங்க. அதாவது அவருடைய சுயநலத்திலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடந்திருக்கு. இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லாருமே பதிவு செஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வளர்ச்சியும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழுடைய நிலைப்பாட்டையும், அவருடைய உறுதித்தன்மையும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததையும் வந்து இன்னைக்கு இவங்களே வந்து சாட்சியமாக சொல்லிட்டு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, தேர்தல் வியூகம்னு சொன்னாங்க நம்முடைய தோழர் அசோகவர்ஷினி. தேர்தல் வியூகம்ன்றது வந்து தேர்தல் நேரத்தில் கடைபிடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மட்டுமே தேர்தல் வியூகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் த லார்ஜர் பிக்சர். அது வந்து தேர்தல் வியூகம் இல்லை. தேர்தலை வந்து அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் சராசரி அரசியல்வாதிகள், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவர்கள் தான் வந்து உண்மையிலேயே மகத்தான தலைவர்கள்ன்றதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ தேர்தலில் வந்து அன்னைக்கு போய் மக்களை போய் பார்க்க போகிறோம், அன்னைக்கு நம்ம யாரை கூட வச்சுக்கலாம், அன்னைக்கு யாரை வந்து நம்மளோட வந்து தேர்தல் கூட்டணியில் சேர்த்துக்கலான்றது வந்து தேர்தல் வியூகமாக இருக்க முடியாது. நமக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது, அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இல்லாமல் எங்களை போன்று அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சியோ, இந்த கட்சிகளுடைய செயல்பாடு தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் வியூகமாக அமைய முடியும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி போய் தேர்தல் காலத்தில் போய் நிற்கிறோன்னா, எங்கள் கூட வந்து கூட்டணியில் இத்தனை கட்சிகள் இருக்கிறாங்க, இந்த கட்சிகளுடைய வலிமை இருக்கிறது என்பதல்ல எங்கள் வியூகம். நாங்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு கொள்கைக்காக, கோட்பாட்டிற்காக மதசார்பற்ற தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள்னு சொல்கிறோம். நாங்கள் 5 வருஷம் சட்டமன்றத்தில் இந்த அரசில் என்னென்ன சாதிச்சோன்றதை சொல்கிறோம். இதுதான் தேர்தல் வியூகம். வியூகம் சிறப்பாக இருக்கிறது என்பதை விட, இந்த வியூகம் வெற்றி வியூகம் என்பதை விட, இந்த வியூகம் மக்களை காக்கின்ற வியூகம் என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி திரு பாலாஜி அவர்களே. எங்கள் வியூகம் தேர்தலுக்காக இல்லை, மக்களை காப்பதற்கான வியூகம் அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கிறார். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அனந்தஜித் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். முதலில் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு வலிமையான கண்டனங்களை பதிவு பண்ண எனக்கு கடைப்பட்டிருக்கேன். கருத்துக்களை சொல்வதற்காகவும் அந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் நெறியாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் தாக்கும் ஒரு கொடூர அரசியல் இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இதை ஒருபொழுதும் அனுமதிக்காது. அதுக்கான வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறது. இரண்டாவது வந்து, முதல்ல மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன அனாலஜி ஒன்று சொல்லுவோம். பாண்டவர்களுக்கு வந்து ஒரு நியாயமான கோரிக்கை இருக்குது, கௌரவர்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணுறோம். அது ஒரு பெரிய பாரத போராக வருது.
ஆனால் அந்த போரில் பாண்டவர்களுக்கு பாரதத்தில் கௌரவத்தை எதிர்த்து போய் நின்னாலும் சில பேர் எதிர்க்க மனசு வரலை. அங்கே இருக்கக்கூடிய பிதாமகர் பீஷ்மராக இருக்கலாம், துரோணராக இருக்கலாம், அவங்களுடைய குருமார்கள் கிருபாச்சாரியார் போன்றவர்கள் இருக்கலாம். அதுபோல தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு திமுக மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் எங்களால் மக்களுக்கு உண்மையாக போராளிகளாக இருக்கக்கூடிய விசிக தொண்டர்கள் மேலேயோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலேயோ எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த தீய சக்தியை பாதுகாத்து நிற்கிறதுக்கும் இன்றைக்கி அதுக்கு கொடுத்துருக்கிற விலையும் என்னன்றதை நீங்களே பார்த்துக்கங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாத ஒரு பண்ணையார்த்தனம் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த ரவுண்டில் பேசுவோம். வியூகம், ஒரு கட்சியோட வியூகத்தை பற்றி தான் இந்த மேடையே. இதில் யுக்தி இருக்கலாம், புத்தி இருக்கலாம், அண்ணன் சொல்லுவார் பக்தியும் இருக்கும்னு. ஆனால் இதில் முக்கியமாக இருக்கிறது சக்தி, மக்கள் சக்தி. இந்த வியூகம், புத்தி, யுக்தி இதெல்லாத்தையும் தாண்டி சில பேர் கத்தியும் வச்சுருப்பான். அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் சக்தியே இங்கே மகத்தான சக்தி. அதன் தீர்ப்பே இந்த ஜனநாயகத்தின் தீர்ப்பாக இருக்கும். அந்த தீர்ப்பு தாவேக்காக்கு ஆதரவாக இருக்கும்னு அறுதிட்டு என்னால் சொல்ல முடியும். இந்த 1-2 அலையன்ஸ் இதெல்லாம் பாப்பா நம்பர், அதெல்லாம் எலெக்ஷனில் தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடி உள்ளது. ஒரு தலைவரை எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் மக்கள் பார்த்துட்டா இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் எதுவுமே எடுபடாது அப்படின்னு ஞாபகப்படுத்துறது என்னோட கடமை. சீட்டு 2.5 வருஷம் சிஎம்னு பேச்சுவார்த்தை நடத்துனவங்க தானே. எங்களை எல்லாரும் கேட்டாங்க, நாங்க ஒத்துக்கலையே. எங்களுக்கு வந்தது நீங்க பேசாம அவங்க எப்படி உங்க கூட பேசுவாங்க? எங்க வாசலுக்கு எல்லாரும் வந்தாங்க. நாங்க எந்த வீட்டு வாசல்ல நின்னு கத்துறாங்களா 90 சீட்டு ஃபில்லர்ஸ், அதெல்லாம் ஃபில்லர்ஸ்னு சில பேர் வருவாங்க. நாங்க அவங்க அந்த தூதுவருக்கு உண்டான மரியாதை கொடுக்குற எந்த இடத்துலையும் தாவேக்கா அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணவே கிடையாது. இதை ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிக்கலாம். ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு வடிவேல் காமெடி தான் வரும். திரும்ப திரும்ப பேசுறீ அது வரும். அதில் ஒரு டைலாக் வரும், அவர் தப்பிச்சிட்டாரு இவர் போயிட்டாருன்னு. அதுபோல் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சுட்டு ஆண்டவர் தப்பிச்சிட்டாரு, வேல்முருகன் அண்ணன் போயிட்டாரு. போன அடுத்த நாள் அப்படியே பக்கமாக எனக்கு எல்லார் மேலேயும் ஒரு குற்றப்பத்திரிக்கை இருக்குது அப்படின்றாரு. 5 வருஷமாக அதை சொல்லியிருந்தா நாடு நல்லா இருந்திருக்கும். அதைத்தான் சொல்கிறோம். நீங்கள் கூட்டணி கணக்குகளை பேசலாம், பட் மக்கள் தீர்ப்பை நீங்கள் கவனிக்கல. மக்கள் ஆட்சி 5 வருஷமாக கவனிக்கல. அதை மக்கள் கவனிச்சிட்டாங்க, தாவேக்காவையும் கவனிச்சிட்டாங்க. தீர்ப்பு வரும், மக்களாட்சி வெல்லும். அடுத்த சுற்றில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் அனந்த் அஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அது எல்லோருக்கும் திருவிழாவாக மாறுது. குறிப்பாக விளிம்பு நிலை மக்களுக்கு அது திருவிழாவாக மாறுது. காரணம் என்ன? எங்கே இருந்தாலும் சரி நமக்கு வர வேண்டியது வந்துடும். இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியாக இருந்தாலும் சரி, 5 வருஷம் விட்டதை இப்போ நம்ம வசூல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிலைமையில் மக்களை இவர்கள் எந்த அளவில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால், அது கையேந்தி நிலையில். அதை நாம் சொன்னாக்க நீங்கள் சொல்லுவது இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம்னாக்க, மக்களை ஏன் கொச்சப்படுத்துறீங்க, ஓட்டுக்கு காசு வாங்குறாங்கன்னு ஏன் கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை திருப்பி கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் கேட்குறது என்னென்னா, கையேந்து நிலையில் வச்சு அவனுக்கு காசு கொடுக்குறவன் மக்களை கொச்சப்படுத்துறானா, அல்லது அப்படி வாங்காதீர்கள் அப்படி கொடுக்காதீர்கள் சொல்கிறவங்க கொச்சப்படுத்துறானாங்கிற கேள்வியை நாங்கள் திரும்ப கேட்குறோம். ஏன் இதை சொல்கிறோம்? இப்பெல்லாம் கையேந்தி எல்லாம் கேட்கறது இல்லை, சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. இப்போ அது கூட இல்லைக்கா, நம்ம என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, செல்ஃபோனில் ஜிபேல அனுப்பிச்சிருங்க, நான் வீட்லேயே இருக்கிறேன், நீங்கள் அனுப்பிச்சிருக்காங்கிறாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி முன்னேறி கொண்டு இருக்கிறதுனால தேர்தல் வியூகமே அவருக்கு என்னவா இருக்கிறதுனா, யாருக்கு அதிக பணபலம் இருக்கிறது, எங்கே கொண்டு போய் பணத்தை கொடுக்கலாம், யாரை விலைக்கு வாங்கலாம், கூட்டணிக்கு எவ்வளோ பேரம் பேசலாம், அதன் மூலமாக எந்த மாதிரி சீட்டுகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், இதுவே தேர்தல் வியூகமாக இருக்கிறது. ஆனால் நாம் தமிழ் கட்சி என்ன நிற்கிறது, 5 தலைநகரங்களுக்கு அறிவு போகுது, ஆடு மாடு வளர்த்துற அரசு பணியாக்குவோங்குது, 50% பெண்களுக்கு இடம் கொடுப்போங்குது, பெண்களுக்கு தனி தொகுதிகளை ஒதுக்கி கொடுப்போங்கிறது. இது எல்லாமே 117 இடங்கள் ஆண்களுக்கு, 117 இடங்கள் பெண்களுக்குன்னு சொல்லி கட்சிக்குள்ளேயே அதை நிறைவேற்றி காமிக்கிறது இருக்குல்ல, செயல்பாட்டில் காமிக்கிறது இருக்குல்ல. சில கட்சியெல்லாம் வேட்பாளர் இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாத போது நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுதுனாக்க, களத்தில் முன்னோக்கி பாய்கிறது. தேர்தல் வியூகம் என்று வந்துவிட்டால் அது அண்ணன் சீமானை தாண்டி இங்கே ஒரு சமரசத்தை செய்யாமல் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டுமே இருக்கிறது. அண்ணன் சீமான் மட்டுமே இருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுன்னா, ரோட்ல புலி விற்க போறவன், காய்கறி விற்க போறவன்ட்டு எல்லாம் அங்கே பறிமுதல் பண்ணி 2 கோடி ரூபா பிடிக்கிட்டோம், 5 கோடி ரூபா பிடிக்கிட்டோங்கிறத பிடுங்குவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள போய் கொடுத்துக்கிட்டு இருக்க யாருக்கிட்ட இருந்து 1 ரூபாயை இது வரைக்கும் பறிமுதல் பண்ணதாவோ அவர்களை தகுதி நீக்கம் பண்ணதாவோ இல்லை. இதையெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாற்றணும்னாக்க சிந்தனை எங்கிருந்து பிறக்கணும்? மக்களிடமிருந்து பிறக்கணும். இந்த முறை தேர்தலில் மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்தித்து விட்டார்களே ஆனால் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த காசு யாரோட காசு? என் காசை தானே கொடுக்குறாங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. நான் அவர்கள்ட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் காசு தானே அது அவனோட பாக்கெட்டுக்கு எப்படி போச்சு?
உங்க காசு அவன் பாக்கெட்டுக்கு எப்படி போச்சு? இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்கனாலே இந்த தேர்தல் அது மக்களாட்சியாக, உண்மையான மக்களாட்சியாக வரும். அந்த மக்களாட்சியை மலரச் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி இருக்கும். அண்ணன் சீமானும் சீமானின் தம்பி தங்கைகளும் இந்த முறை சட்டமன்றத்தை நிரப்புவோம், சட்டமன்றத்தை அதிர விடுவோம் என்று சொல்லி முதல் கட்ட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்களை அன்போடு பேச அழைக்கின்றேன். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு கிளம்புகிற போது என்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இருக்கிற ஜூனியர் ஒருவர் சொன்னார், சார் ஹெல்மெட்டோட போங்க, ஏன்னா இது போன்ற நிகழ்ச்சிகளில் பத்திரிகையாளர்களே தாக்கப்படுகிற போது நீங்கள் ஏமாத்திரம் என்று சொன்னார். இப்போ தலைப்பு என்னென்னா, யார் சிறப்பான வியூகம் அமைத்தது, வியூகத்தில் முந்துவது யார்? எடப்பாடியார் தான், அதிமுக தான், என்டிஏ கூட்டணி தான், திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் தேர்தலில் உங்களோட கூட்டணி காங்கிரஸ், உங்களோட பயணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா பராசக்தின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து வெளியிடுவீங்களா? ஐயா, என்ன உங்கள் வியூகம்? தமிழர்களை சுட்டு கொண்டது காங்கிரஸ்ன்னு சொல்லுவீங்களா? அப்போ அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த காங்கிரஸை கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டா அவன் துண்டை போட்டு முறுக்கி 5.4% வாக்குகள் தான். ஆனால் 28 சீட்டு, அட்வான்ஸ் புக்கிங் வேற, 28ல் ஒரு எம்பி. அதனால் எடப்பாடியார் எப்படி இருக்கிறார்? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா. எல்லா மாநிலங்களும், ஓரிரு மாநிலங்கள் தவிர எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா. அது 11% வாக்குகளை வைத்திருக்கிறது. அதற்கு 27 சீட்டை கொடுத்துருக்கோம், காங்கிரஸுக்கு 28. இங்கே பேசுகிற போது பாலாஜி சொன்னார் மதச்சார்பற்ற கூட்டணி. யாரு நீங்களா? ஜவாஹர்லாம் உங்கள் கூட்டணியில் இருக்கார். அதுக்கு பேர் என்ன? முஸ்லீம் முன்னேற்ற கழகம். உங்கள் இதில் வந்து நான் அதை சொல்லலை, முஸ்லீம் முன்னேற்ற கழகம். அதற்கு அடுத்ததாக இனிகோ இருதய கிறிஸ்தவன் நல்லெண்ண இயக்கம். அப்போ கிறிஸ்தவத்தையும் இஸ்லாமியத்தையும் பேராக கொண்டிருக்கிற ஒரு இயக்கத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தவங்க தானே? அத்தான ஒரு கேட்குறேன், இவங்கெல்லாம் உங்க கூட இருந்தவங்க தானே? இல்ல, நாங்க அப்படி சொல்லலையே, எங்களை சொல்லலையே. மதம்ங்கிறது இல்ல, நீங்க தான் எங்க மேல மத சாயம் பூசுகிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அது வந்து இந்தியாவினுடைய உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை உயர்த்தி காட்டியிருக்கிறது. அந்த இயக்கத்தோட கூட்டணி சேர்ந்தா அது வந்து மத சாயம். பாய் உள்ள வந்துருவாங்க, அவங்க பாய் உள்ள வந்துருவாங்க பாய் என்று சொல்லி சிறுபான்மையுடைய வாக்குகளை மொத்தமாக பெற்றுக்கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிற மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி எப்படி இருக்குன்னா, ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்குது. நீங்கள் ஷேர் ஆட்டோவை பார்த்தீங்கன்னா வழக்கமான சவாரியில் போகிறவன் இருப்பான். புதுசாக 2 பேர் வந்தோடனே, 2 கிராக்கி வந்தோடனே, சவாரி வந்தோடனே, சார் கொஞ்சம் பின்னாடி உட்காருங்க சார் என்று சொல்லிக்கொண்டு புதுசாக வந்தவங்களை கூட்டு மடியில் கூட உட்கார வச்சுக்குவார். கடைசியில் பார்த்தா அண்ணன் திருமாவளவன் தொங்கிக்கிட்டு இருக்கார், ஃபுட்பாலில் நிற்கிறாரு. ஆனால் அதிமுக கூட்டணியை பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. நாங்கள் தான் களத்தில் முன்னால் நிற்கிறோம், வியூகத்தில் முன்னால் நிற்கிறோம். எடப்பாடியார் தான் முதல்வர்னு அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்து சொல்ல வச்சிருக்கிறார் எங்கள் தலைவர். எனவே அவர் தான் கிங், நாங்கள் தான் வெற்றி வீரர்கள். எனவே வியூகத்தில் அதிமுக முன்னிருக்கிறது என்று எனது முதல் கட்ட பேச்சை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி திரு இன்பதுரை அவர்களே. முதல் சுற்றில் நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். அந்த ஷேர் ஆட்டோ ஓனர் அண்ணன் தான். நண்பர் இன்பதுரை எம்பி பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சு. மதசார்பற்ற கூட்டணி என்று நண்பர் எம்எல்ஏ சொல்கிறாரு பிசிகா. மதசார்பற்ற கூட்டணியில் எப்படி முஸ்லீம் லீக் வந்துச்சு அப்படின்ற கருத்தை சொன்னார். முஸ்லீம் லீக்கினுடைய தத்துவம் என்னான்னு சொன்னால், நாங்கள் மட்டும்தான் நாட்டை ஆளணும்னு சொல்லலை, பிஜேபி இந்துக்கள் மட்டும்தான் ஆட்சி ஆளணும்னு சொல்கிறீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் அவங்கள மதசார்பற்ற கூட்டணியில் நாங்கள் வச்சுருக்கோம். பிசிகாவும் அதில் தான் நிற்கிது, 2 கம்யூனிஸ்ட்டும் அதில் தான் நிற்கிது, காங்கிரஸும் அதில் தான் நிற்கிது. சைடில் தொங்கிட்டு இதே தொங்குறோமோ நிற்கிறோமோ படுக்கிறோமோ உங்களுக்கு எதுக்குங்க அந்த கவலை? கூட்டணி வலுவாக இருக்கு, 8 சீட்டு 10 சீட்டு, உங்களுக்கு எதுக்கு இந்த வகுத்தரிச்ச? சில்ட்ரன் நோட்டு செல்லுமா கிழிஞ்ச நோட்டு செல்லுமாம்மா? நீங்கள் சொல்லுமா.
நாங்கள் சில்லற நோட்டை கொடுத்துருக்கோம், ஜெல்லு கிழிஞ்ச நோட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் பேசுகிறது தப்புல. அதை என்னைக்கு போய் நீங்கள் மாற்றி சில்லறை வைக்கிறது? அதை கூட ஒருத்தர் கொடுக்காமே விட்டீங்களே, எனக்கு தொகுதியே வேணான்னு போயிட்டாருண்ணே. இல்லை அவருடைய பெருந்தன்மை அது. அன்னைக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ இன்னைக்கு பார்த்தேன். ஒரு உண்மையை அரசியல் ஜானகின்றதை அண்ணன் பழனிசாமி நிரூபித்து காட்டியிருக்காரு. இப்போ இந்த தேர்தல் ஒதுக்கீட்டில் சீட்டு ஒதுக்குனார் பார்த்தி அமமுகவுக்கு. அமமுகவுக்கு மொத்தம் 11 சீட்டுப்பா. அவங்க கேட்ட 4 சீட்டை ஒதுக்கலை. கோவையில் சண்முகவேல் பழைய மந்திரிக்கு ஒதுக்கியிருக்கணும், தஞ்சாவூரில் அவர் இவருக்கு ஒதுக்கியிருக்கணும், ரெங்கசாமிக்கு ஒதுக்கியிருக்கணும், சோளிங்கரில் பார்த்திவனுக்கு ஒதுக்கியிருக்கணும். எப்படி காய நகர்த்துறாரு உங்கள் கூட்டணியில் அமமுக வரக்கூடாதுன்னு பழனிசாமி முடிவு எடுத்து சரியான முடிவு. அதான் உங்கள் கூட்டணிக்குள்ள குழப்பம். எங்கள் கூட்டணியில் விசிகா தெம்பாக இருக்குது, கம்யூனிஸ்ட்டு தெம்பாக இருக்குது, காங்கிரஸும் தெம்பாக இருக்குது, திமுகவும் தெம்பாக இருக்குது. நாங்கள் வலுவான கூட்டணி. இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும். தேர்தல் வியூகம் கூட்டணியை வச்சு அரித்மெட்டிக்கில் தான் ஜெயிப்போம். 1000 ஓட்டா, 500 ஓட்டா, 2000 ஓட்டா, 50,000 ஓட்டா, 5000 ஓட்டா, இதுதான் முடிவு. சும்மா நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்றை சொல்கிறீங்க. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் என்ன உங்ககிட்ட சொன்னார், எனக்கு எதுவுமே வேணாம், இனி அதிமுகவில் சேர்த்துக்கன்னு தானே சொன்னார். சேர்த்துருந்தா உங்களுக்கு பலம் தானே? பயம் இல்லை, பலம் தானே உங்களுக்கு. ஆனால் திமுகவுடைய தலைவர், தமிழ்நாடு முதல்வர் என்ற தளபதி அவரை திமுகவில் சேர்க்கிறாரு. அவர்னால வர்ற ஒரு 5000 ஓட்டு கூட அதனால இங்கே திமுக பாதிச்சிடக்கூடாதுன்ற பெருந்தன்மையில் சேர்த்து கூட்டணியை வலுவாக வைத்து வெற்றி காணக்கூடியது மதசார்பற்ற திமுக கூட்டணி தான் இந்த தேர்தலில் வெற்றியை பெறும். நன்றி அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல உண்மைகள் வெளியே வரும் போல தெரியுது. அதனால் நம்ம எதுவுமே பேசாமல் கவனிச்சுட்டு மட்டும் இருப்போம். நிறைய மேட்ரு வருது. இரண்டாவது சுற்றில் முதலாவதாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மதவாதம் பற்றி பேசுனாங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்ம அன்றாடம் செல்கிற கோவில்களில் இருக்கிற பொம்மைகள் எல்லாம் அசிங்கமான பொம்மைகள், ஆபாசத்தை தூண்டக்கூடிய பொம்மைகள்னு திருமாவளவன் அவர்கள் பேசினாரா இல்லையா? பொன்முடி அவர்கள் வைணவத்தையும் சைவத்தையும் குறித்து பேசினாரா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இந்து மதம் குறித்து அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? இல்லைன்னு சொல்லுவாங்க. சனாதன தர்மம் என்பது இந்து மதம்தான். இந்து மதம் குறித்து தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் மதவாதிகளா, அல்லது யாரேனும் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியிலோ அஇஅதிமுகவிலோ இஸ்லாமியர்கள் குறித்தோ கிறிஸ்தவர்கள் குறித்தோ வேறு எந்த மதம் குறித்தோ தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. யார் மதவாதி? யாரை பார்த்து மதவாதி என்று பேசுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி. பெண்கள் பாதுகாப்பு திமுகவில் தான் அதிகமாக இருக்கணும். என்ன பெண்கள் பாதுகாப்பு? விளாத்திக்குளத்தில் பார்த்தோம். இங்கே சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நாம் பார்த்தோம். கோயம்புத்தூரில் விமான நிலையத்தில் பார்த்தோம். நான் தமிழ்நாட்டை பற்றி, நான் தமிழன், நீங்கள் மணிப்பூர்னு பேசுகிறீங்கன்னா நீங்கள் அந்த ஊருக்காரங்களாக இருப்போம். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். இப்போ கனிமொழி சொல்கிறாங்க, ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் நாங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து விட்டோம் விளாத்திக்குளத்தில், ஆனால் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டியது நம்ம எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறதுன்றாங்க. என்ன மாதிரியான நியாயம்? இதை அஇஅதிமுக ஆட்சி நடந்த போது ஏதேனும் ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பீங்களா? சட்ட ஒழுங்கு ஐயோ எடப்பாடி பழனிசாமி எப்படி, என்னால் அதை சொல்லக்கூட முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படியெல்லாம் பேசினார் என்பதை பட்டியலிட்டு என்னாலே சொல்ல முடியும். இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன? யாரை வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வெட்டலாம், குத்தலாம், கொலை செய்யலாம். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, சங்கிலி பறிப்பு தினந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேட்கலாம், அங்கே நடக்கல எங்கே நடக்கலையா? உடனே அது அடுத்தது நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? எதை எடுத்தாலும் இந்த கொலை நடந்தது. இந்த கொலை நடப்பதற்கு முன்னாலே அந்த நபர் டாஸ்மாக் கடையிலே சென்று மது அருந்தி அந்த போதையிலே இந்த கொலை நடந்தது என்று நான் சொல்லவில்லை. காவல்துறையினுடைய
முதல் தகவல் அறிக்கையில் இருக்கிறது. அனைத்து கொலைகளிலும் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டாள் என்று சொன்னால் அந்த பெண் கற்பழிக்கப்படுவதற்கு முன்னால அங்கே அந்த கொடூரமான அந்த கொலையோ அல்லது கற்பழிப்போ நடைபெற்றதற்கு காரணம் அந்த நபர் அல்லது நபர்கள் போதை பொருளை உட்கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. எடப்பாடியார் ஆட்சி வந்தா பூரண மதுவிலக்கு. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். போக்சோ வழக்கு 2020 திரு எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவருடைய ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் 3000 நீங்க டாஸ்மாக் சொன்னதால 9500 டாஸ்மாக் 500 கடையை மூடுறேன்னு சொல்லிட்டு 1500 மணமகிழ் மன்றங்களை திறந்த கேடு கெட்ட ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. நேற்றைய தினம் நாம் பார்க்கிறோம் 24 மணி நேரம் எங்களால் இங்கே நாங்கள் மதுவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எல்லா வீடியோவிலும் நம்ம பார்த்தோம். காரணம் என்ன? இந்த சமூக அவலம், இந்த இழிநிலைக்கு காரணம் யார் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திறனற்ற மோசமான வக்கில்லாத ஒரு ஆட்சி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது. மதுவிலே ஊழல், பாக்கெட்டுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஆனால் நெல் மூட்டை ஒரு நபர் விற்க வேண்டும் என்றால் அதை அரசாங்கம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் 40 ரூபாய். விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய், வாங்குகிற நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் என்று மிக மோசமான ஒரு ஊழல் ஆட்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம தங்க தமிழ் செல்வன் சொன்னார் 1000 ஓட்டு 5000 ஓட்டு. 1000 ஓட்டு 5000 ஓட்டு இல்லை, 1000 ரூபாய் நோட்டு 5000 ரூபாய் நோட்டுன்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு நோட்டுகளை கொடுத்து 1000 ரூபாய்க்கு நோட்டுகளை கொடுத்து மக்களை சரி கட்டி விடலாம் என்று பார்க்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நீங்க 1000 5000 5 லட்சம் கொடுங்க. 5 லட்சம் கொடுத்தா கூட என்னுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ் தாய் கருதினால் உங்களுடைய ஆட்சி உறுதியாக வெளியேறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அதுல இன்பதுரை என்ன சொன்னாரு பாத்தீங்களா? எப்படி பிஜேபியை 27ல சுருக்கணும் பாத்தீங்களா எங்கள் ராஜதந்திரம்னு. அவர் அப்படி சொல்லல. அவர் சொன்னாருன்னா 5.5% கூட இல்லாத ஒரு ஐயா இன்பதுரைக்கு நான் ஒன்று சொல்றேன். அவர் நான் இதை பேசணுன்றதுக்காக அதை விட்டு போயிருக்கிறாரு. திமுகவினுடைய திட்டமே அதுதாங்க. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை ஒழித்திட வேண்டும், விடுதலை சிறுத்தைகள் வந்துவிடக்கூடாது, கம்யூனிஸ்டுகள் வளரவே கூடாது. இதுதாங்க அவங்களுடைய திட்டமே. இவங்க பிஜேபியை சொல்றாங்க. பிஜேபி ஆக்டோபஸ் மாதிரி வளைச்சு போட்டு யார் யாரை வளைத்து போட்டது? அங்கே இன்னொருத்தர் பாருங்க, நம்ம உலக நாயகன் பேசிப்பார், அவரை பாருங்க. எங்கெங்க இருக்கிறார் சொல்றார். உடனே அதுக்கு ஒரு டயலாக் நம்ம திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ தியாகம் பண்ணிட்டார் பாருங்கன்னு. உள்ளதானே தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்மோக் என்னன்னுட்டு. உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது திமுக என்கிற ஆக்டோபஸ். அதை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தமிழர்கள் மீதும் தமிழ் தாய்கள் தமிழ் பெண்கள் மீதும் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், உண்மையிலேயே உங்களுக்கு அந்த இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனம் இருந்தால் இந்நேரம் நீங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். அது நீங்கள் வெளியே வரவில்லை என்று சொன்னால் திமுகவினுடைய வியூகம் அதுதான். எப்படியாவது இந்த இதர கூட்டணி கட்சிகளை கலைத்து விட வேண்டும், அவர்கள் வளரக்கூடாது என்று மிக மிக திட்டமிட்டு தெளிவாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் நமக்கு வெற்றி. பிஜேபி அஇஅதிமுகவுக்கு வெற்றி அதுதான். வரக்கூடிய அடுத்த ஒரு 25 நாட்கள் நடைபெறக்கூடிய தேர்தலில் திமுகவினுடைய மோசமான ஆட்சியை மக்கள் கண்டிப்பார்கள். நாம் அதை வெளியே சொன்னால் போதும், மக்கள் அதை உணர்ந்து நீங்கள் 1000 கொடுங்க 5000 கொடுங்க. ஐயா தங்க தமிழ் செல்வன் உங்கள் தொகுதியில் போய் நீங்கள் 50000 கூட கொடுங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் 5 லட்சம் கொடுத்தா கூட மக்கள் தயாராக இல்லை உங்களுக்கு வாக்களிக்க. அஇஅதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். நன்றி திரு நாராயணன் அவர்களே. இது 1000ல் ஆரம்பிச்சு 5000க்கு போய் இப்போ 5 லட்சத்தில் வந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இப்படியே எல்லாரும் பேசி ரேட்டை ஏற்றி விட்டுக்கிட்டே இருங்க, மக்கள் சந்தோஷமா இருக்க போறேன். ரைட். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாலாஜி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இன்னும் நாராயணன் கிட்ட வந்து ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அது மாதிரியான விவாதங்களில் அவரோட தொலைக்காட்சி விவாதங்கள் கூட பல நாள் கலந்துட்டு இருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கேப்பில் ஏதாவது ஒரு 4-5 நம்பரை சொல்லுவார், ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுவார். ஏன்னா யாருக்கும் அதுக்கான நேரம் இருக்காது அதை போய் பார்க்குறதுக்கு. ஏதோ பயங்கரமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடியதில் ரொம்ப வல்லவர். அவர் எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக
என்ன பண்ணியிருக்கு பிஜேபின்றாரு. குஜராத்னு ஒரு மாநிலம் இருந்தது இல்லை, குஜராத்தில் நடந்த கலவரத்தை இன்னும் இல்லை, நீங்கள் பேசும்போது நான் பேசல, நிறைய விஷயங்கள் வந்து குறுக்கீடு இருந்தது. இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொச்சையாக வந்து பணபேரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பண்ணான்னு சொன்னது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட நம்ப மாட்டாங்க. அதை கம்யூனிஸ்ட் அதை சொல்லலை, நீங்கள் சொல்லாதெல்லாம் ஆன் ரெக்கார்டு வந்து அது பதிவு இருந்தால் காட்டுங்க, அதை பார்க்கலாம். அது இதுதான் அவர்கிட்ட இருக்க நல்ல பழக்கம். இருக்குன்னு காட்டுறேன்னு இது வரைக்கும் அவர் கூட ஒரு 10-15 வருஷமா இருக்கேன், எதையுமே பண்ணதில்லை. இப்போ கூட வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, ரொம்ப கரிசனமாக நடந்துக்கிறீங்க. தேர்தல் நெருக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே இவ்வளவு கரிசனமாக நடந்துக்கிறீங்க. வெளியில் வந்துருங்கன்னு உங்கள் பயம் எங்களுக்கு புரியுது. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசுகிறாங்க ஒரு சாரர், பல்வேறு பிரச்சனைகளை பேசுகிறாங்க. ஆனால் எலெக்ஷன் எதை மையப்படுத்தி தேர்தல் நடக்குதுன்றது, ஏன்னா கடந்த காலத்தில் கூட 2009 வாக்கிலலாம் கூட வந்து ஈழ பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்த பொழுது கூட அதோட சென்ட்ரிக்காக வந்து தேர்தல் மாறலை. ஈழ பிரச்சனையை மையப்படுத்தி தேர்தலினுடைய நிலை மாறலை. இரு துருவ அரசியலாக இங்கே இருந்திருக்கு. ஆனால் இந்த 10-15 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு அரசியல், தேசிய அரசியல் ஓரளவுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் முழுமையாக எது சென்ட்ரிக்காக மாறி இருக்குன்னா, சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் எதிரான ஒரு போர் என்கின்ற நிலையில் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சென்ட்ரிக்காக மாறி இருக்கு. இப்படி ஒரு அரசியல் சூழல் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். அந்த பயத்தில், அந்த ஜோரத்தில் அண்ணன் நாராயணன் அவர்களோ அல்லது வந்து பிஜேபியை சார்ந்தவர்களோ ஆர்எஸ்எஸ் சனாதனிகளோ வந்து தொடர்ச்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் கூட மாநில அரசை பேசாமல் மத்திய அரசை பேசுறது தான் உங்கள் வியூகமானு கேட்குறாரு. மாநில அரசு மத்திய அரசில் அவங்கள வேணால் போட்டி போடாமல் இருக்க சொல்லுங்கள். வெறுமனே ஏடிஎம்கே நிற்கிட்டு நம்ம அதை பற்றி பேசுவோம். ஒன்று. இன்னொன்று, எதனா ஒன்று கேட்டால் எனக்கு பிஜேபின்றீங்க, தேசிய கட்சின்றீங்க, நாங்கள் அங்கே நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கீங்கன்னும் போது எல்லா இடத்துக்கும் நீங்கள் பொறுப்பு தான். மணிப்பூரில் நடந்தது நாங்கள் பேசினா அது மணிப்பூர், இது தமிழ்நாடுனா இது எப்படி, என்ன சொத்தையான வாதம் இது? இது உங்களுக்கே அசிங்கமா இல்லை? அப்போ பிரதமர் இங்கே வந்துட்டு சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்க, மணிப்பூருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, குஜராத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பீகாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இது என்ன சொத்தையான வாதம்? ஒரு கட்சி ஒரு தேர்தலில் 15% வாக்குகள் வாங்குது, 60% இடங்கள் பெறுது. இன்னொரு கட்சி ஒரு 21% வாக்குகள் பெறுது, 2 சீட்டு பெறுறாங்க. இந்த 2 கட்சியும் அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறாங்க. ஒரு கட்சி 15% 60 இடம், இன்னொரு கட்சி 20% 2 இடம். கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேர் எவ்வளோ சீட்ஸ் ஷேர் பண்ணணும்? எப்படி பார்த்தாலும் 234 134 100 தானே ஷேர் பண்ணணும். அப்படி நடக்குமா? 91 தேர்தலில் திமுக 21% பெற்றது. அன்னைக்கு காங்கிரஸ் அதிமுக கூட இருந்து 15% பெற்றது. அதுக்கு பிறகு தமிழ் மாநில காங்கிரஸாக உருமாறின பிறகு அந்த ரேஷியோலியா வந்து கூட்டணி வைக்க முடியும். சரி, 96 அதிமுக 20% தான் பெற்றது. அதிமுக 96 பெற்ற ஓட்டு 20% தான். அந்த தேர்தலில் தமாக வந்து திமுகவோட இருந்து பெற்ற சதவீதம் கிட்டத்தட்ட 10%, காங்கிரஸ் இவங்களோடவே இருந்து ஒரு 4%. அதுக்கு அடுத்த தேர்தலில் அந்த 14% அந்த சீட்டையும் வச்சு சீட்டு கொடுப்பீங்க? அப்படி கிடையாது. இது முதல்ல இதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, வாக்கு சதவீதம் எத்தனை அணியா, வாக்கு சதவீதம் என்பது குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் ஒவ்வொரு கட்சிக்குன்னா தேர்தலே தேவையில்லை. இவங்க 4, அவங்க 5, அவங்க 6, இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்க, இவங்க தான் அதிகம், தேர்தலே நடத்த வேண்டியதில்லை. இந்த அடிப்படையை வந்து புரிந்து கொள்ளாம நீங்க திருப்பி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கூட வேண்டாம், கொள்கை அடிப்படையில் இருக்கணும்ல. நிச்சயமா 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியோட நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்கிற விசிகாக்கு 8, நேத்து வந்து தேமுதிகாக்கு 10. இல்ல, அதுக்கு தான் சொன்னேன், அதுக்காக தான் சொன்னேன். கடந்த கால நிலைப்பாடுகள் நீங்க வந்து நேத்து வந்த தேமுதிகன்றதை கடந்து தேமுதிக எந்த நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் செஞ்சுருக்காங்க, இல்லை வந்து இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அந்த சூழலில் இருக்கக்கூடிய வலிமையை நீங்கள் அதுலேயே மறுபடியும் நீங்கள் அந்த இது பர்சன்டேஜில் தான் போய் லாக் ஆகுறீங்க. அது கணக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப நாளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அதிமுக கூட்டணியில் ரொம்ப நாளாக அண்ணன் ஜெகன்மூர்த்தி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சீட்டு தானே கொடுத்துருக்குறீங்க. அவர் தொடர்ந்து உங்களுக்காக சட்டமன்றத்தில் அதிமுக எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போறாரு, அதிமுக பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை திமுக எதிராக பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்க 1-2 கூட மாற்றி கொடுக்கலாமே, ஏன் நீங்க கொடுக்கலன்னு. அதனால இது இல்லை. இப்போ நீங்க எங்க மேல கரிசனப்படுறது வந்து உண்மையான கரிசனம் நம்பணும்னா எங்களை விட மதிய எழுந்தவங்க யாரும் இருக்க முடியாது. அதனால அந்த கரிசனத்தெல்லாம் விட்டுடுங்க. இப்போ வந்து ஃபேக்ட்டுக்கு வாங்க. என்ன நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கை வந்து அண்ணன் எடப்பாடி வந்து வெளியிட்டிருக்காரு. போன தடவை வந்து வெறும் 1000 ரூபா மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்ன திமுகவால் கொடுக்கவே முடியாது.
1000 ரூபாய் திமுகவால் கொடுக்க முடியாது. இப்போ திமுக வேற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க. கஜானாவே இல்லைன்றீங்க. இல்லாத கஜானால இருந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்து கொடுப்பார் 10,000 ரூபா. இல்லாத கஜானால இருந்து எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து ஃப்ரிட்ஜை கொடுப்பாரு? இல்லாத கஜானால எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து 2000 ரூபா கொடு? அப்போ என்ன உண்மைனா இங்கே அரசு சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது, அரசினுடைய நிதி நிர்வாகம் சரியாக இருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா இங்கே வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, ஒன்றிய அரசு தொடர்ந்து மாநில அரசை வஞ்சித்து வருகிறது, கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கல என்ற குற்றச்சாட்டையும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் அறிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த ரெண்டை வச்சு என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்திருக்குன்னா ஆட்சி சிறப்பான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நிதி நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது என்பதற்கான ஒப்புதல் வாக்குமூலமாகத்தான் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை நான் பார்க்கிறேன். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன குழப்பம் பண்ணணும்னு நினைச்சாலும், என்ன குட்டிக்காரன் அடித்தாலும், என்ன பண்ணாலும் நடைபெற போகின்ற தேர்தலில் எப்படி எங்களுடைய டார்கெட் 200க்கு அதிகமானு நாங்கள் சொல்கிறோமோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் இடம்பெறுவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு SS பாலாஜி அவர்களே. அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு அனந்தஜித் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பாலாஜி அண்ணன் கோச்சிக்கிட்டாரு. என்ன நீங்கள் காசு கொடுத்தலாம் ப்ரூஃப் இல்லாமல் சொல்கிறீங்க? நாங்கள் எங்கே சொன்னோம்? அண்ணன் தான் சொன்னார் சில்லறை நோட்டு கொடுத்துருக்குறோன்னு. அதுக்கு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? சில்லறை நோட்டு கொடுத்துருக்காரு, 200 வெளில போகிறோம்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் என்ன யுத்தி பண்ணிடுச்சு? ஒரே ஒரு அரசியல் பாம் ஒன்று, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு. இன்னைக்கு அறிவாலயத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த குழப்பத்திற்கும் ஏன் திருமானனுக்கு 8 தொகுதி இவ்வளோ இழுத்தடிச்சு கொடுத்தாங்க, தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்கன்னா குழப்பம் அங்கே பண்ணது. அங்க கேட்ட அந்த யுத்தி பலன் உங்களுக்கு இல்லையே, தேமுதிகவுக்கும் விசிக நாங்க தெளிவா இருக்கோம். எங்களுக்கு அவங்களுக்காக வச்சதா? நாங்க வச்சது திமுக. அது இன்னைக்கு அது வெற்றி பெறாதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் கமல் அவர்கள் எனக்கு சீட் வேணான்ட்டார். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த சீட் ஷேரிங் வெளில போறது இல்ல, ஒரு டெஸ்பரேட்டா பண்றாங்கன்னு சொல்றேன். அந்த டெஸ்பரேஷனுக்கு இன்னொரு ப்ரூஃப் சொல்லட்டுங்களா? இப்போ திமுக தோத்துற போகுது இந்த எலெக்ஷன்ல. தோத்த பிறகு என்ன சொல்லணும்? ஐயா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லணும். அதான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லணும். ஆனால் அந்த கட்சியில் இன்னொரு முன்னாள் முதல்வர் இருக்கார், அவர் 3 வாட்டி முன்னாள் முதல்வர், ஐயா திரு OPS அவர்கள். வேற கட்சியில் இவருக்கு எதிராக முன்னாள் முதல்வராக இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு திமுகவில் சேர்த்துருக்காங்க. நாளைக்கு எலெக்ஷன் தோத்த பிறகு 2 முன்னாள் முதல்வர் ஒரு கட்சியில் இருப்பாங்கன்னா பாருங்க. இதை விட திமுக டெஸ்பரேட்டாக இருக்கின்றதுக்கு நான் வேற என்ன ப்ரூஃப் கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்க. ஸ்னேகன் சொன்னார், இந்த 2026 எலெக்ஷனில் அடிக்கிற அடியில் நடிகர்கள் வரவே கூடாதுன்னு. யாரடா சொல்கிறான்னு பார்த்தா ஐயா கமலஹாசனை தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் 26 தேர்தலுக்கே வரலடா அப்படின்னு போயிட்டாரு. நம்ம யோசிக்கிறோம் இவங்க ஏதோ கருத்து நமக்கு சொல்கிறாங்க. இல்லை அது உட்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு, அது நமக்கு தான் புரியல. பாவம் இன்னைக்கு வெளில வந்துருச்சு. வியூகம் இன்னைக்கு ஒரு வருத்தத்தோட விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இங்கே கூட்டணி கட்சிகள் ஷேர் ஆட்டோவில் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. 10 பேர் ஏற்றினா 11வது ஆளுக்கு அந்த கமிஷனில் பாதி, எல்லாம் ஓகே. அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துகிறாங்கன்னு பாருங்க. அது உங்கள் எல்லாருக்கும் உள்ளபடி உளச்சான்றின்படி சந்தோஷம் திருப்தினா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர், ஒரு நடிகர் சொல்கிறார், அவர் பேரை சொல்ல வருத்தப்பனக்கு, எந்த நாய்க்கும் நரிக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்தாலும் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் எங்கள் தலைமை சொன்னான்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? கூட்டணி கட்சிகளை திமுக தலைமை சொன்னால் நாய்க்கோ நரிக்கோ ஒரு ஓட்டு கேட்பாராம். கூட்டணி கட்சிகள் இப்படி நடத்துது திமுக. இது ஒரு எக்ஸாம்பிள். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தான் அடிமை மக்கள், இந்த மக்களுக்கான விடுதலைன்னு சொன்னார் அம்பேத்கர். அதை தோல்ல சுமந்து வந்தார் திருமாண்ண. இன்னைக்கு அதை வேணான்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி பேச்சு போய் சரண்டர் ஆயிருக்காரு. இதுதான் எனக்கு ஏன்னு புரியல. இனிமே வரலாம் சான்ஸ் இல்ல. இல்ல எனக்கு நான் சொல்றேன், நான் முதல் ரவுண்ட்லயே பதிவு பண்ணேன். எங்களுக்கு கௌரவர்கள் மேலதான் போரு, ஆனா முன்னாடி நிக்கிற பீஷ்மரை எங்களுக்கு எதிர்க்க முடியல. ஆனா வருத்தமா இருக்கு அவர் அங்க நிக்கிறாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பராசக்தி படத்தை பத்தி ஒன்று சொன்னார் அண்ணன். காமராஜர் ஐயாவையே தரம் தாழ்ந்து பேசின அந்த திமுக கூட கூட்டணி போக வேண்டிய நிர்பந்தத்தில் காங்கிரஸ் இருக்கு. பராசக்தி படத்தை பத்தி என்ன பேச போறாங்க? பராசக்தி படம் காங்கிரஸ் பயமுறுத்தலாம் எடுக்கல, தாவேக்காக தான் பயமுறுத்த முடியும்னு பார்த்தாங்க. படம் 2 நாள் கூட ஓடல. அடுத்த 2ஆம் நாள் டெல்லியில் போய் பொங்கல் கொண்டாடுறாங்க. தமிழகத்தை எந்தெந்த இடத்துல தமிழகம் தலை குனிஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன பட்டியல். தமிழகத்தில் 14 மாவட்டத்தில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியோ சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரோ இல்லை. இதுக்கு என்ன தெரியுமா ரிசல்ட்டு? 40,000 போக்சோ வழக்குகள் இந்த 4.5 வருஷம் பதியப்பட்டிருக்கு. 40,000த்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டிருக்காங்க. இதை கணக்கெடுத்து பார்த்தா எவ்வளோ திமுக காரன் பேர் வரும் தெரியல. 2.5 வயசு குழந்தை கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறான். இந்த லட்சத்தில் இருக்கிறதுக்கு காரணம் ஆட்சியாளர்களின் லேப்ஸ். 40,000 நடக்குதுன்னா இது நடந்தது எல்லாம் எஃப்ஐஆர் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. நடந்தது எல்லாம் எஃப்ஐஆர் ஆகிறது கிடையாது, எஃப்ஐஆர் ஆன எல்லாம் சார்ஜ் ஷீட் போகிறது கிடையாது, சார்ஜ் ஷீட் போன எல்லாம் தீர்ப்பு போகிறது கிடையாது. அப்படியே 40,000 வழக்குகள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்.
அதில் ஒரு 103 கோடி ரூபா காம்பன்சேஷன் மட்டும் கட்டியிருக்கு இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கு. பராசக்தி படத்தோட கலெக்ஷன் வெறும் 51 கோடி ரூபா. பார்த்துக்கங்க, இதுதான் இவங்களோட ஆட்சி. இவங்க எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மறைக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற பில்லர் தான் இவங்களோட கூட்டணி ஆட்சி. ஒரு காஃப் சிரப்பு இரும்பல் மருந்தை தயாரித்து 22 குழந்தைகள் அண்டை மாநிலத்தில் சாகுது. அதுக்கு காரணம் யாரோ பண்ணானுவாங்க. இல்லை, அதுவும் ஒரு சதி. சிஏஜி ரிப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு ட்ரக் இன்ஸ்பெக்டர் 33% வேக்கண்டாக இருக்கு. நான் இப்போ அனுப்புகிறேன்னே, இப்போவே அனுப்புவேன். 33% ட்ரக் இன்ஸ்பெக்டர்களுக்கான வேலை காலியாக இருக்கு. அந்த மருந்துகளை இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் இல்லை. 66% தான் மருந்துகளை இன்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதில் இன்ஸ்பெக்ட் பண்ணப்படாத மருந்தா போகுது. இது 500 மடங்கு அந்த டைஎத்திலின் கிளைகால்ன்ற உட்பொருள் 500 மடங்கு அதிகமாக இருக்குது. ஒரு பங்கு இருக்கலான்ற இடத்துல 500 பங்கு அதிகமாக இருக்குது. அதுதான் அந்த குழந்தைகள் மரணத்துக்கு காரணம். இன்னைக்கு தமிழகம் தலைகுனி இல்லையா? பெண்களுக்கு எதிரான குற்றம். மணிப்பூரை கேளுங்க, உத்தரப்பிரதேச கேளுங்க. நான் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. எங்கள் நாங்குநேரியும் கேளுங்களேன், எங்கள் விளாத்தி குளத்தையும் கேளுங்களேன். பொன் குழந்தைய காணோன்னு கதறுது. 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்த பொன் குழந்தை +2 எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வர்றா. ஒரு உடல் உபாதையை கழிக்க போறா. 16 மணி நேரமாக அந்த குழந்தைய தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கு பதில் சொல்லாமல் இங்கே ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்து ரீல்ஸ் போடுறது தான் இந்த அரசாங்கமா? இன்னைக்கு இளைஞர்களை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் வைப் வித் MKS பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இதுக்கு எதுக்குங்க முதல்வர்? அதுக்கு ஒரு டிடிவி வாசன் போதுமே. அதுக்கு எதுக்குங்க ஆட்சியாளர் நான் கேட்குறேன். அங்கே எஃப்ஐஆர் போடலை, அந்த குழந்தைய தேடுறதுக்கு போகல. இது எது மேலேயுமே அக்கறை இல்லாமல் இந்த இடத்துல சினிமாவும் அரசியலும் ரீல்ஸும் ப்ரமோஷன்ஸும் மட்டுமே பண்ணுவீங்கன்னா எப்போ தான் இந்த மக்களுக்கான அரசியலை பேசுவீங்கன்னு எங்களுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளானே தேவையில்லை. அடிக்கிறதுக்கு ஒரு பிளான் ஒன்று சொல்லுவாங்க, அடிக்கிறது தான் பிளானே. இந்த மாதிரி ஒரு தீய சக்தி ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்னா இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எதிரானது. இந்த மதம், அந்த ஜாதி, இந்த கட்சி அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எதிரான ஒரு சதி நடந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் குறைஞ்சிட்டோம். கல்வியில் ட்ராப் அவுட் அதிகமாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் இருக்கு. நான் எல்லாத்தையும் பாலாஜனுக்கு அனுப்புவேன். எல்லா ரிப்போர்ட்டும் நான் பாலாஜனுக்கே அனுப்புவேன் பர்சனலாக. அந்த நிலைமையில தமிழ்நாட்டை எடுத்து வச்சிருக்கிறீங்க. அப்படியே பாலாஜனம் போடலனாலும் நம்ம ரீல்ஸ் வரும்போது எங்கள் ஆளுங்க போடுவாங்க, கீழே இந்த ஃபோட்டோஸ் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த நிலைமையில தமிழ்நாட்டை நீங்கள் அழிக்க முடியும்னா, தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்க முடியும்னா 2026 மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் திமுக தமிழகத்தில் ஆட்சி கிடையாது. 2026 வெல்ல போவது மக்கள் சக்தி. மக்கள் சக்தி விஜயுடன் இருக்கிறது. நாளைய முதல்வர் இன்றைய எங்களின் தளபதி விஜய். களத்தில் சந்திப்போம், மாற்றத்தை எதிர்நோக்குவோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சகோதரர் அனந்த் அஜித் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். அனந்த் அஜித் பேசும்போது துரோணாச்சாரியார், பீஷ்மர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, விசிகா இங்கே வந்துட்டு பீஷ்மர் போல இருந்து தடுக்கிறது அப்படின்னாரு. அது இப்போ பேசும்போது இன்னொரு விஷயமும் சொன்னார். யாருக்காவது கருத்தை நிறுத்தி விட்டால் நாங்கள் உடனே பொறுத்து கொள்ள மாட்டோம், உடனே அதை வந்துட்டு பொங்கி எழுவோம், தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஜனநாயகன் படத்தையே மொத்தமாக தடுத்து நிறுத்தி கழுத்தை நெரித்தார்கள். வாயை திறந்து பேசலை. ஏன்னா அங்கே வந்துட்டு பீஷ்மர் இல்லை போல இருக்குது, துரோணாச்சாரியார் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அங்கே. அந்த துரோணாச்சாரியாரை எதிர்த்து பேசுகிறதுக்கு அவங்களால முடியல அப்படிங்கிறது நினைக்கிறேன். நாங்கள் டெல்லிக்கு போய் பொங்கல் கொண்டாடலை அப்படின்னாரு. தம்பிக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தமிழ்நாட்டிலையும் பொங்கல் கொண்டாடலை. சிபிஐ வந்ததுனால பொங்கலுக்கு வந்துட்டு நீங்கள் லீவ் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல விரும்புகிறேன். அதே போல் நாங்கள் வந்துட்டு ரீல்ஸ்லேயே வந்துட்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக. எப்பொழுது களத்துக்கு வந்து மக்களுக்கு உண்டான அரசியல்? தம்பி, அது கண்ணாடி தம்பி. திமுக மட்டும் இல்லை, மற்ற கட்சிகள் எல்லாம் களத்தில் இருக்கிறாங்க. களத்தில் இல்லாமல் போனது நீங்கள் மட்டுமாகத்தான் இருக்கிறீர்கள். அதோட விட்டுருவோம் அவங்கள. அடுத்ததாக மற்ற கட்சிகள் வந்துட்டு இங்கே சரியான அரசியலை வைக்கிறாங்களா, வியூகங்களை வைக்கிறாங்களா அப்படின்னாக்க, வைக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாமே என்னவா இருக்கிறதுனாக்க, இலவசங்கள், மானியங்கள், சலுகைகள், மக்களுக்கு உண்டான நாங்கள் வந்துட்டு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது. இது வந்துட்டு 1000 ஆரம்பிக்காங்க. நான் 1000 ரூபா மகளிர் கொடுப்பேன் அப்படின்னு. அடுத்த கட்சி வந்துச்சு, நான் 2000 கொடுப்பேன் அப்படின்னாங்க. அடுத்த கட்சி வந்து 2500 கொடுப்பேன். இப்போ 5000 கொடுக்குறேன், நான் வந்துட்டு 5000 கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் அப்படின்னு. அடுத்த கட்சி வருது, நான் 10000 கொடுப்பேன். இதுக்கு பேர் மக்கள் அரசியலா, இதுக்கு பேர் வியூகமா அல்லது ஏலமா? நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. மக்களை நீங்கள் வியூகத்தின் வழியாக இருக்கிறீர்களா அல்லது ஏலம் போட்டு நீங்கள் ஓட்டை வாங்குறீங்களா? இதை நீங்கள் வந்துட்டு மக்கள் பார்வையில் நான் வந்துட்டு விட்டுறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் சொல்லுகிறது, நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்னவாக இருக்கிறது அப்படின்னாக்க, போதையும்
மித்தமாக குடித்து விட்டு இருக்கக்கூடிய இந்த போதையும், இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க்கும், எளிதாக கிடைக்கக்கூடிய மற்ற போதை வஸ்துக்களும் இங்கே அதிகரித்து கொண்டே வருகிறது. இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெருக்களிலும் கஞ்சா கிடைக்குது. கிராமங்கள் தோறும் கஞ்சா வந்துட்டு நேரடி புழக்கத்துக்கு வந்து விட்டது. மாணவர்களுக்கு போதை சாக்லேட்டுகள் கிடைக்குது, பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குது. போதை கலாச்சாரத்தை ஒழிப்போன்னு யாருமே சொல்றது இல்லை. நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய 3 கட்சிகளாக நீங்கள் மும்முனை போட்டி நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த 3 கட்சிகளும் இல்லை, கூர்முனையாக நேர்முனையாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சொல்லுது நாங்கள் வந்தால் டாஸ்மார்க் ஒழிப்போம் அப்படின்னு. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்றாங்க படிப்படியா சொல்லுவாங்க, நாங்க போதை ஒழிப்போம் சொல்லி எல்லாரும் யார் சொல்லிருக்கா? பூரண மதுவிலக்குன்னு சொல்லல. மதுவிலக்குக்கு யாருமே வரவே இல்லையே. அவங்க பூரண மதுவிலக்கு படிப்படியான அதிமுக சொல்லல. நல்லா கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நாங்க மதுவிலக்குன்னு நாங்க வாக்குறுதி கொடுத்தோம், மக்கள் அந்த முறை எங்களை ஜெயிக்க வைக்கல, அதனால நாங்க மதுவிலக்குக்கு பக்கமே போக மாட்டோம்னு சொல்றாங்களே தவிர மதுவிலக்குன்னு சொல்லல. அவங்க சொல்லும்போது இளவிதவைகள் அதிகமாயிட்டாங்க. அது எப்போ? போன ஆட்சியில. இந்த தடவை இருக்கிற இளவிதவைகள் அவங்க எல்லாம் திரும்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கங்க. உங்களுக்கு தெரியாது அதை பத்தி. இளவிதவைகளே இப்ப இல்ல அப்படிங்கிற அளவுல தான் அவங்களோட இருக்கு. என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போகுதே என்னம்மா, அண்ணனோட பாட்டு தான், கொஞ்சம் ஆல்ட்ரேஷனோட. என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போகுதே ஏனம்மா, சின்ன வயசுல கஞ்சாவை இழுக்கிறான், சின்ன வயசுல கஞ்சாவை இழுக்கிறான், சித்தப்பன் கிட்டைய தலகாணி கேட்கிறான், மெத்துன்னு ஸ்டாம்புன்னு ஏதேதோ சொல்லுறான், மெத்த போதையில பல பேரை கொல்லுறான். என்னம்மா தேவி ஜக்கம்மா நாடு நாசமா போகுதே ஏனம்மா, இந்த திமுக ஆட்சியில் தானம்மா அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நாம என்ன சொல்றோம்? மற்ற கட்சிகள்லாம் வர்றாங்க, மக்கள் விரோத செயல்களை செய்கிறார்கள், அதை மக்கள் கூர்ந்து நோக்கணும்னு சொல்றோம். இந்த முறை நாம் தமிழர் கட்சி நேர்முனையாக கூர்முனையாக மக்களுக்காக மக்களோடு போராட்டங்கள் எல்லா களங்களிலும் நின்று இருக்கிறது. அதை மக்கள் கூர் நோக்கி பார்க்கணும். இந்த முறை களத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை சீர்தூக்கி பாருங்கள். உங்க தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யார்? அவர் படித்தவரா, பண்பாளரா, ஊழல் லஞ்சம் செய்யாதவரா, குற்றப்பின்னணி இல்லாதவரா, யார் நிற்கிறாங்கிறத சீர்தூக்கி பாருங்க. நீங்க நாம் தமிழ் கட்சி கூட ஓட்டு போட வேண்டாங்க. யார் அடுத்த தலைமுறை நோக்கி சிந்திக்கிறார்கள் அதை சொல்லுங்க அப்படிங்கறத பாக்குறோம். நீங்க இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு போட்டாக்க நாளைக்கு வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்னு உங்களுக்கு லஞ்ச ஊழலாக செய்யறவனா இருக்கக்கூடாது. மாறா என்ன சொல்லணும்? நான் வந்து செய்யக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிற சொல்லணும். ஒரு 15,000 கோடியை தூக்கி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அந்த 15,000 கோடியை நான் வந்துட்டு மக்களுக்கு வெறும் காசா கொடுப்பங்கிறதுக்கு பதிலாக அதில் எத்தனை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டியிருக்க முடியும், எத்தனை பள்ளிக்கூடங்களை வந்துட்டு தரமானதாக கட்டியிருக்க முடியும், எத்தனை வந்துட்டு சாலைகளை வசதிகளை கொண்டு வந்திருக்க முடியும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வந்திருக்க முடியும், அதை நோக்கி சிந்திங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக ஆட்சி என்னவா இருக்கிறது? வெறும் விளம்பர மாடலாக இருக்கிறது. விளம்பரங்களை செய்வது மட்டுமே அவர்களுடையதா இருக்குது. அவங்க செய்யறது எல்லாம் என்ன பாத்தீங்களா இல்லையா? நாங்க பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம். யார்கிட்ட கொண்டு போய் கதை விடுறீங்க? நாங்க 11 இலக்கத்தில் வந்துட்டு வளர்ந்துட்டோங்க, 2 இலக்கத்தில் வளர்ந்துட்டோம், தெரியாதா உங்களுக்கு அப்படிங்கிறது. என்னுடைய கேள்வி ஒண்ணுதான், தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2 இலக்கத்தில் வளர்ந்துருச்சுங்க. சரி, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களின் பொருளாதாரம் அது 10 இலக்கத்தில் வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துச்சு? அந்த கேள்வியை மக்கள் கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓட்டு விழுவுமா? அந்த கேள்வியை கேட்க கூடாதுங்கிறதுக்காக 1000 கொடுக்குறேன், 2000 கொடுக்குறேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன், உங்களை வந்துட்டு மந்தை போல அடைச்சு வைக்கிறேன். இதெல்லாம் தேர்தல் வியூகம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றிக் கொண்டே இருக்காதீர்கள். இந்த முறை நல்லவர்கள் நாடாளட்டும், படித்தவர்கள் நாடாளட்டும், இளைஞர்கள் கையில். நாங்க மக்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் யார்? நல்லவரா வரணும் நீங்க, இளைஞர்களா வரணும் நீங்க, படித்தவர்களா வரணும் நீங்க, குற்றப்பின்னணி இல்லாதவர்களா வரணும் நீங்க. வந்துட்டோம், வாக்களிச்சு கை கொடுத்து இந்த முறை தூக்கி விடுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு பிள்ளைகள் உள்ள போகட்டும். நான் மக்கள்கிட்ட நல்லா சொல்றேன், தாவேக்கா வந்துருச்சு, இளைஞர்கள் வாக்கு அங்க போயிடும் இங்க போயிடும் சொல்றவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நல்லா யோசிச்சு பாருங்க. சீமானோ அல்லது சீமானின் தம்பிகளோ சட்டமன்றத்துக்குள் சென்றால் சட்டமன்றம் அதிரும். ஒருத்தர் நீங்க உள்ள அனுப்பிச்சா கூட சட்டமன்றம் அதிரும். ஆனா நீங்க விஜய்க்கு ஒரு நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை தோக்கடிக்கிறது தான் உங்களுக்கு உண்டான நல்லது. ஏன்னா தப்பி தவறி அவர் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவரோட பாடு என்னங்கிறத மட்டும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ அவருக்கு ஒரு நல்லது செய்யணும்னா அவரை தோற்கடித்து வீட்டிலேயே உட்கார வைங்க. இன்னைக்கு தேதியில முதல்வர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு வரக்கூடியவர்கள், போன தேர்தலில் முதல்வர் வேட்பாளர் நான் தான் வந்த கமலஹாசன், இன்னைக்கு தேதியில நான் தேர்தலே நிக்கலப்பா, எனக்கு ஒரு சீட்டு கூட வேண்டாம்னு ஓடின நிலைதான் அந்த கட்சிக்கும் வரும் என்பதை முன்கூட்டியே காலத்தை கணித்து உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணன் டாக்டர் நினைச்சேன், ஜோசியெல்லாம் கூட பார்ப்பாங்க போல தெரியுது. காலத்தை கணித்து முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க ஃபியூச்சரில் போட்டு காட்டுறதுக்கு. பார்ப்போம்.
அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு இன்பதுரை அவர்களை அன்போடு பேசுகிறேன். களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தான் போட்டி. எனவே மற்றவர்களை நான் விட்டுவிட விரும்புகிறேன். இங்கே பேசிய விஜய், நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் மீட்டிங் போடுவாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் போனீங்கன்னா விழுப்புரம், திருச்சி, மதுராந்தகம் அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே இருப்பான். அவன் அங்கேயே தான் இருப்பான், பஸ்ஸு போயிட்டே இருக்கும். அதுபோன்று பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆட்சியை அமைக்கிறதுக்கு வியூகம் அமைக்கணும். வியூகம் யார் சிறப்பாக அமைக்கிறாங்கிறது தான் கேள்வி. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன வியூகம் சொல்லுது? டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. நடக்கிறது தமிழ்நாடு எலெக்ஷன். எடப்பாடியார் முதலமைச்சரா, ஸ்டாலின் முதலமைச்சரா என்று. சரி, எதுக்குங்க அப்படி சொல்கிறீங்க டெல்லியார்னா? எடப்பாடியார் பெயரை சொன்னால் வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து தான் ஸ்டாலின் சொல்கிறாரு இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடைபெறுகிற தேர்தல். அப்ப பாஜக வெறும் 27 இடத்துல நிக்குது. தங்க தமிழ்ச்செல்வன் அதான் சொல்றாரு, எடப்பாடியார் பேரை சொன்னா வெற்றி பெற முடியாதா? யாரு? அவங்க வெற்றி பெற முடியாது, நீங்க வெற்றி பெற முடியும். நாங்க வெற்றி பெற முடியும், நாங்க வெற்றி பெற முடியும். எனவே எடப்பாடியார் பெயர் சொல்வதற்கு அஞ்சுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே பாருங்க, உத்தரப்பிரதேசில் இப்படி நடந்துருச்சு, எங்க விளாத்திக்குளத்தில் என்ன நடந்துச்சு பாருங்க, குஜராத்தில் அப்படி நடந்துருச்சு. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நீங்க இன்னைக்கு சொல்கிறார் பொய் செய்திகளை பரப்பாதீர்கள் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நீங்கள் தானங்க 5 வருஷம் செஞ்சுட்டு இருந்தீங்க. அதிமுக உடஞ்சி போச்சு, செதஞ்சி போச்சு, அதிமுகவில் யாருமே இல்லைன்னுங்க. அப்போல்லாம் எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த கலகக்காரர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நேராக போய் பாஜக அலுவலகத்துக்கு முன்னால் போய் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே வந்துருவாங்க. எல்லாரும் உலகமே என்ன சொல்ல, பார்த்தீர்களா பாஜக அதிமுகவுக்குள் கலகம் செய்கிறதுன்னு. ஆனால் எடப்பாடியார் உறுதியாக இருந்தார். எங்களிடம்லாம் சொன்னார், பாஜக நமக்கு எதிரி அல்ல, கலகக்காரர்கள் கடைசியில் போய் சேரும் இடம் எது என்று எண்ணி பார்த்து கொண்டு இருங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு சொல்கிறாரு தங்கத்தமிழ்ச்செல்வன் ரொம்ப வருத்தம், ஓபிஎஸ் வந்தவொடனே அவரை அங்கேயே வச்சிருக்கலாம்ல என்று சொல்கிறார். சொன்னது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு 5000 ஓட்டு இருக்குன்றார். அவர் அவ்வளோ வருத்தம் அவர் மேலே அவர் இருக்கு, காரணம் இருக்கும். ஆக இப்போ வியூகம்ங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையில நடக்கிற போர். இதில் அதிமுக தேர்தல் வியூகம் வகுக்குது. எப்படி வகுக்குது அப்படின்னா, எங்களுடைய சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியுதா? நீங்கள் உடனே உத்தரப்பிரதேசத்தை பார், குஜராத்தை பார். நாங்கள் சொல்கிறோம், அண்ணா தமிழ்நாட்டில் 7.5 என்று இடஒதுக்கீடு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை அதிமுக தான் செஞ்சுன்னு சொன்னோம். அதை இப்போ 10% மாற்ற போகிறோன்னு சொல்கிறோம். குடிமராமத்து திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோன்னு சொல்கிறோம். அதை மீண்டும் நாங்கள் அதை இன்னும் விரைவுபடுத்துவோம்னு சொல்கிறோம். அதுபோல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறோம். அதை மிக சிறப்பாக இன்னும் செயல்படுத்துவோம் என்று சொல்கிறோம். இதை சொல்லி ஓட்டு கேட்குற தெம்பும் திராணியும் அதிமுகவிற்கு திமுகவுக்கு இல்லை. விளாத்திக்குளத்திலே ஒரு சம்பவம், நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எல்லா ஆட்சியிலும் நடைபெறுகிறது தான். ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறத பொறுத்து. ஒரு சாரை நீங்கள் பிடிச்சி உள்ளே ஒழுங்காக போட்டிருந்தீங்கன்னா, சாரையாக சார் வந்திருப்பானா தமிழ்நாட்டில்? தினசரி ஒரு சார் கிளம்பி வரான். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த போது இந்த சாறுகளை பிடிக்கிறதுக்கே ஒரு தனிப்படை அமைக்கணும் போல இருக்கு. ஒரு போதை பொருள் நீங்கள் முந்தையெல்லாம் கேள்விப்படுவீங்க, தென் அமெரிக்கா நாட்டில் இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டத்தில் போதை ஜாம்பவான்கள் பிடிபட்டார்கள்னு. மொத்த சாம்ராஜ்யமும் தமிழ்நாட்டில் இருக்குது. முன்னே தமிழகம் நம்பர் 1 என்னென்னா போதை கடத்தலில் நம்பர் 1. ஆக இந்த போதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த போதைப் பொருள் கடத்தலில் இருக்கிற ஜாஃபர் சாதிங்கிறவர் முதலமைச்சர் பக்கத்தில் போய் நிற்கிறார். எப்படி அதிகாரி நடவடிக்கை எடுப்பாங்க? ஆக இல்லை என்று சொல்ல முடியுமா? அவங்களுக்கு திமுகவில் உயர் பதவி கொடுத்து வச்சிருக்கார். ஆக எல்லாவற்றிலும் மோசமான ஒரு ஆட்சியை இது கொடு. நான் சொன்னார், எனக்கு முன்னாடி பேசும்போது அண்ணன் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அதிமுக கிழிஞ்ச நோட்டுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன், கடந்த ஆட்சியில் திமுக சொன்ன தேர்தல் வாக்குறுதியை எடுத்துக்கிடுங்க. அது இப்போ செல்லுமா? அதில் ஏதாவது நடந்திருக்கா? நீட் தேர்வை ரத்து செய்வேன்னு சொன்னாங்களே, இருந்தா? கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்களே, நடந்துச்சா? அப்படின்னா அது வெற்று காகிதம். ஆக செல்லாத காசின் பொல்லாத கோபம் போல அண்ணன் பேசுகிறாரு. ஆனால் அதிமுக தேர்தல் அறிக்கைங்கிறது செல்லும் பத்திரம். நீங்கள் லாக்கரில் வச்சு கேட்கலாம், அதிமுக கேட்கலாம். சொன்னதெல்லாம் செய்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் திமுக அப்படி இல்லை. நான் ஒவ்வொன்றையை பார்த்து கொண்டு இருக்கிறேன். முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவை அம்மான்னு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா? உடனே அவங்களுக்கு யாரோ வியூக அமைப்பாளர் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு, உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்பா அப்பா என்று தமிழ்நாடு முழுவதும் கூக்குரல். அப்பாவுக்கு காதையே கேட்கல, நடவடிக்கையே இல்லை. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்து அது காந்தி மண்டபத்துக்கு எதிர்த்தல இருக்கு. காந்தி என்ன சொன்னார்? நள்ளிரவில் ஒரு பெண்
என்றைக்கு தன்னந்தனியாக நடந்து செல்கிற உண்மையான சுதந்திரம்னு சொன்னார். அந்த காந்தி மண்டபத்துக்கு ஏத்தால நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றது. இன்னும் இப்போ பயங்கரமான புகழாயிடுச்சு. அவ்வளவு பேர் அண்ணாவுக்காக வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ணா அவருடைய சமாதியில் புரண்டு படுத்திருப்பார், ஏன்டா என் பேரை கெடுக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அப்பா ஒரு விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்காரு. யாருன்னா, இப்போ நம்மளுடைய அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க, டே ஒழுங்காக படித்து முன்னேறு, எதிர்காலத்தில் சீக்கிரம் செட்டில் ஆகணும், என் காலத்தில் உன்னை நீ செட்டில் ஆகிறத பார்க்கணுன்னு. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற அப்பா அவங்க மகனை செட்டில் பண்ணிட்டார். அந்த விஷயத்தில் நீங்கள் அவருக்கு கை தட்டலாம். வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னா பேசுகிறாங்க. ஏன் அப்படி பேசுகிறீங்க? ஒருத்தருக்கு கூட வேலை வாங்கி தரல. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வாங்கி தரலையா? ஆக இப்போ ஒரு அரசை, இந்த அரசு இருக்கணுமா போகணுமா அப்படிங்கிறதுக்கு நடைபெறுகிற தேர்தல். நல்ல தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறோம், நல்ல கூட்டணியை அமைத்து. எப்படி ஃப்ரிட்ஜ் தரதா? ஃப்ரிட்ஜ் தரதா? இல்லை, நல்ல ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இல்லை ஃப்ரிட்ஜ் தரது தப்புன்னு சொல்கிறீங்களா? எப்படி தருவீங்கன்னு தந்தி டிவி ஃப்ரிட்ஜ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஃப்ரிட்ஜ் தரீங்கல்ல, இவ்ளோ ஃப்ரிட்ஜா இவ்ளோ ஃப்ரிட்ஜா பாத்து சிங்கிள் டோரா டபுள் டோரா? ஏங்க 45 நாள்ல நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. எந்த ஃப்ரிட்ஜ்னு நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அதாவது அவங்களுக்கு உண்டு. அதாவது தேர்தல் அப்படின்னா, தேர்தல் அறிக்கைங்கிறது இலவசங்கள், சலுகைகள் இல்லை, நம்பிக்கை ஊட்டுவது. இப்போ நம்ம வீட்டில் வளரோன்னா அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளை பார்த்துக்குவாங்க, இந்த அரசு அப்படின்னு. முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படும். கருணாநிதி அதுக்கு உரை எழுதியிருக்காரு, நான் படித்து பார்த்தேன். பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாரா? முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்குள் இறை என்று வைக்கப்படும்னு இருக்குது. அவரே உரை எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு அரசன் தன் மக்களை காக்க வேண்டும், அவ்வாறு காப்பவன் இறை என்று வைக்கப்படுவான். அப்படி காக்கலன்னா அவன் சிறைக்கு அனுப்பப்படுவான் என்பதை வருங்காலம் தீர்மானிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். ஒரே ஒரு பாட்டை மட்டும் தமிழ்நாடு முழுவதும் போடுங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, போட்டு பாருங்க, உண்மை தெரியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி அண்ணன் இன்பதுரை அவர்களே. நிறைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்போடு பேசுகிறேன். நண்பர் இன்பத்துறை ரொம்ப ஜாலியாக தான் பேசுகிறாரு. கருத்தை மட்டும் பேசலை, அவர் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு கிளம்பிட்டார். நான் கேட்குறேன், தமிழ்நாட்டோட பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு, 36 துறைக்கு ஒதுக்கணும். நீங்கள் அண்ணன் பழனிசாமி வாய்க்கு வந்த போதெல்லாம் எங்களை குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னு சொன்னால், 4 லட்சம் கோடியை கடனை வாங்கிட்டாங்க திமுக அரசு, இந்த அரசுகிட்ட கஜானா இல்லை, எந்த திட்டமும் நிறைவேற்ற முடியாதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் கேட்குறேன் அண்ணன் பழனிசாமிக்கு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்துக்கு 10,000 ரூபா கொடுக்குறோம்ன்றீங்க, ஒரு பிரிட்ஜ் தர்றோம்ன்றீங்க. ஒரு பிரிட்ஜோட விலை நம்ம அசோதா சொன்னது மாதிரி டபுள் டோருண்டா 20,000 ரூபா வேணும், சிங்கிள் டோருண்டா 15,000 ரூபா வேணும். உண்மைதானங்க? அது ஒன்று. டபுள் டோர் 40,000 ரூபா, சிங்கிள் டோருண்டா 20,000 ரூபா. அது வேறு, அதுக்கு கரண்ட் வேணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு இது பிரச்சனை இருக்குது. இத்தனை திட்டத்தையும் கொடுக்கணும்னா நீங்கள் வந்ததுமே 5 லட்சம் கோடி கடனை வாங்கினா தானே நீங்கள் இந்த அரசை கொண்டு போக முடியும். அண்ணே, அவசரப்பட்டு முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, உங்களுதுலேயும் வந்துட போகுது. இல்லைங்க, ஒரு ரீசனபிளாக சொல்லணுங்க. ஆட்சிக்கு வர்றது இப்போ எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ விசிகா, 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, மதிமுக, மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்கள் 24 கட்சி திமுகவில் கூட்டணி வச்சதின் காரணம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரணும்டா. மதவாத சக்தி பிஜேபி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. நண்பர் பேசுகிறார் ஆனந்த்ஜி, நடிகர் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை கொண்டு வந்துடுறான், ஆச்சா போச்சா பெண்களுக்கு கொலை இருக்குது. ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்து போகிறேன் கரூரில், அவனை போய் பார்க்குறதுக்கு உங்கள் தலைவருக்கு துப்பு இல்லை. இது ஒரு தலைவரா? வீட்டில் போய் அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்கு துப்பு இல்லை. உங்களை நம்பி எப்படி அரசாங்கத்தை கொடுக்க முடியும்? மக்கள் எப்படி கொடுப்பான்? நீங்கள் சொல்கிறீங்க, இன்பத்துறை பேசுகிறாரு, அங்கே குளம் நடந்துச்சு, இங்கே கற்பழிப்பு நடந்துச்சு. பொள்ளாச்சியில் கதற விட்டாங்களே 1000 பேர் உங்கள் அதிமுக ஆட்சியில், அதை என்ன கிழிச்சிங்க? பொள்ளாச்சியில் கதற விட்டானே பெண்களை,
இது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி போராடும் போது 18 பேரை சுட்டு கொண்டீங்களே, இது கேவலமான ஆட்சி இல்லை அதிமுக ஆட்சி சார். எந்த ஆட்சி வந்தாலும் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்யும், இதை தடுக்க முடியாது. அதவே நீங்க ஹைலைட் பண்ணி பேசினாலும் தவறு. இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, நேத்து கருத்து கணிப்பு யசோதா 48% திமுகவுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி திமுக கூட்டணி ஜெயிக்கும்? நோ நோ நோ, ஆதாரப்பூர்வமா சொல்றேன், ஆதாரப்பூர்வமா. 24 கட்சி கூட்டணி, அரசு திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. வேலை வாய்ப்பை பற்றி பேசுறாரு. விளையாட்டுத்துறையில் மட்டும் அண்ணன் பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது 3 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கப்பா. உதயநிதி மகனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, அப்பயே மகன்றீங்களே, அவர் மகன் தான் இன்றைக்கி விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர். அவர் இந்த துறையை ஏற்ற பிறகு 350 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு விளையாட்டுத்துறையில். விளையாட்டுத்துறை இன்றைக்கி சிறந்த துறையாக மாறி இருக்கு. அவர் பையன்தான் வாரிசு. இன்னும் அவர் வந்து வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணலை, தொகுதியில் உட்காந்து மக்களுக்காக அரசியல் செய்வர் துணை முதல்வர். சார் மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க சார், உங்கள் நிர்வாகத்தையும் பார்ப்பாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் போயஸ் கார்டனை பிஜேபி வந்து பார்த்துச்சு. அமித்ஷா வீட்டுக்கு போகிறீங்களாப்பா, கேவலமா இல்லையா? கேவலமா இல்லையா அதிமுகவுக்கு? இப்போ அதிமுக ஆஃபீஸில் தானே அறிவிச்சாங்க தொகுதியெல்லாம். ஏமா பேச்சுவார்த்தைக்கு ஏமா டெல்லி போகிறீங்க? ஏமா டெல்லி போகிறீங்க? அதிமுக கூட்டணி தான், அதிமுக கூட்டணியில் ராயப்பேட்டையில் பேசு. ராயப்பேட்டைக்கே போக மாட்டேன்றீங்களே, பூரா டெல்லிக்கு தானே போகிறீங்க. அந்த அம்மா சொன்னாங்க மோடியா லேடியாண்டு சவால் விட்டாங்க. எங்கள் தலைவர் தளபதி சொல்கிறாரு, டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு சொல்கிறாருல, துணிச்சலா சொல்ல சொல்லுது பழனிசாமியை. பிஜேபிக்கு நாங்கள் பயக்கலன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா. சொல்ல முடியாது. ஏன்டா நீங்கள் பண்ண ஊழல் பட்டியல் இன்னைக்கு பிஜேபி கிட்ட பக்கத்தில் உட்காந்துருக்காரு ஒரு நாராயணன், அவர் வச்சிருக்காரு. அம்புட்டு பட்டியலை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பயந்து 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 தொகுதியை ஒதுக்கி சேரக்கூடாத கட்சியெல்லாம் சேர்த்து நாசமாக போய் இந்த தேர்தலில் மொத்தமாக தோக்க போகிறீங்கன்றதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. ஆனால் நாங்கள் எந்த கட்சியும் ஒதுக்காமல் பலம் வேணும், வெற்றி பெறணும், பெருந்தன்மையோட எல்லா கட்சியும் மதித்து 24 கட்சியை கூட்டணி வச்சு மக்கள்கிட்ட திட்டங்களை கொடுத்து சிறப்பான ஆட்சியை கொடுக்கறதுனால தான் மக்கள் இன்றைக்கி விரும்புகிறாங்க. திமுக ஆட்சி தான் மீண்டும் வரணும்னு சொல்லி நாங்களும் பொய்ய சொல்லாமங்க. நாங்கள் ஜெயிச்சு வந்தால் ஒரு உள்ள தங்கந்தாரம் கூட சொல்லலாம், முடியணும்ல. ரீசனபிளாக பேசுங்க. உங்கள் தேர்தல் அறிக்கையை என்னமோ சிரிப்பு அறிக்கை மாதிரி பார்ப்பாங்க மக்கள். எது சொல்கிறது நியாயமாக சொல்லணும்ல. பொருளாதாரம் என்ன, பொருளாதாரத்தை மீறி மக்களுக்கு எப்படி திட்டங்களை கொடுக்க முடியும்? எப்படி பொருளாதாரம் அவ்வளோ மோசமாக இருக்குல்லன்னா ஃப்ரிட்ஜ் கொடுக்க முடியாத அளவுக்கு. இரட்டை இலக்கு பொருளாதாரத்தை அடைஞ்சாலும் கூட, அப்போ கொடுக்கலாம்ல ஃப்ரிட்ஜ் அடைச்சாலும் கூட இவங்க சொல்கிற பொருளாதாரத்துக்கு நம்ம இந்த அரசு திட்டங்களை கொடுக்க முடியாது. அந்த அளவு முடியாது, அந்த அளவுக்கு முடியாது. 10,000 ரூபாய் கொடுப்போம்ன்றாரு, குடும்பத்துக்கு பிரித்து தாரம்ன்றாரு, அதை தாரு இதை தாரு. எப்படி சாத்தியப்படும்? 3 சிலிண்டரு கேஸ் தாரம்ன்றாரு. சிலிண்டரே இல்லையா நாட்டில்? 4 மாதத்துக்கு சிலிண்டர் இல்லை நம்ம நாட்டில். அதை கேட்டால் பிரதமர் மோடி பாராளுமன்றத்தில் வந்து எதையும் பேச மாட்டேன்றாரு. ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தலில் உதயசூரனுக்கு விழுந்த ஓட்டு 3,80,000 ஓட்டு. 4 தொகுதியில் மொத்த ஓட்டு 14 லட்சம். இன்றைக்கி 5 வருஷம் ஆட்சியில், திமுக ஆட்சியில் எங்கள் மாவட்டத்தில் 13,50,000 பேருக்கு வீட்டுக்கு போய் திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு. ஜெயிப்புமா ஜெயிக்க மாட்டோமா? இதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய நிலைமை. எங்கள் மாவட்டத்தை மட்டும் நான் பேசுகிறேன். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு திட்டங்களை கொடுத்து சிறப்பான நிர்வாகத்தை தந்து ஆட்சியை கொடுத்த முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின். இந்த மதசார்பற்ற கூட்டணி தான் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று 2வது முறையாக தமிழ்நாட்டின் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக அமர்வார்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே. 6 பேரும் அருமையாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் வந்துருச்சு, எல்லாரும் வியூகங்களை அமைச்சிட்டு இருக்காங்கங்க. இப்போ இந்த வியூகத்தில் அசத்துறது யாரு அப்படிங்கிறது வெரி சப்ஜெக்டிவ் இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து ஆஹாப்பா எடப்பாடியார் பின்னிட்டார், அண்ணன் சொன்ன மாதிரி பிஜேபிக்கு 27க்குள்ளே வச்சுட்டாரு பாருங்க அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம்.
போன முறை 20 சீட்டு வாங்கினவங்களுக்கு 27 சீட்டு கொடுத்துட்டாரு பாருங்க அப்படின்னு இன்னொருத்தர் நினைக்கலாம். எதுக்குங்க காங்கிரஸுக்கு 28 தொகுதி கொடுத்தாரு, தேவையே இல்லையங்க அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஏங்க இல்லைன்னா அவங்க வெளியே போயிருப்பாங்க, எப்படி தக்க வச்சாரு பாருங்க ராஜதந்திரமா கூட்டணியை அப்படின்னு இன்னொருத்தர் நினைக்கலாம். எல்லாமே பார்வையில் தான் மாறுபடுது. ஃப்ரிட்ஜு அப்படின்னு அதிமுக அறிவிச்சது, அப்பா தேர்தலின் கதாநாயகன் சூப்பர் ஸ்டார், எல்லாம் ஃப்ரிட்ஜுக்கு பாருங்க எல்லா லேடிஸும் போய் ஓட்டு போட்டுற போறாங்க அப்படின்னு ஒரு குரூப் நினைக்கலாம். இன்னொருத்தர் இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம், இங்கே எல்லாமே கேள்வி கேட்டாங்களே இதெல்லாம் எப்படி சாத்தியம், இது இது முடியுமா, இதெல்லாம் என்ன சும்மா கவர்ச்சி வாக்குறுதி இல்லையா, அண்ணன் கார்த்திகேயன் சொன்ன மாதிரி இது மக்களுடைய ஓட்டை ஏலம் போடுறது போல இல்லையா, இலவசங்களை கொடுக்கறது நியாயமா அப்படின்னு ஒரு அறச்சீற்றத்தை இன்னொருத்தர் வெளிப்படுத்தலாம். இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், ஐயோ அவர் ஃப்ரிட்ஜை சொல்லிட்டாரே இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு இன்னொரு குரூப் யோசிக்கலாம். இது எல்லாமே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வியூகம்ங்கிறது எது அசத்தலாக இருக்கிறது, எது சூப்பராக இருக்குது, யார் ராஜதந்திரி இதில் அப்படிங்கிறது இன்றைய தேதியில் ரொம்ப சப்ஜெக்டிவ் இல்லையா. அது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருக்கிறது மாதிரி 2 பக்கத்தில் இருந்துமே அதை பார்க்கறக்கூடிய பார்வையிலேருந்து அது மாறும். ஆனால் இந்த வியூகங்களில் உண்மையிலே அசத்துனது யார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ சொல்கிறோம் இல்லையா, திரு ஸ்டாலின் அவர்கள் 28 தொகுதி காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாரு, தேமுதிகக்கெல்லாம் எதுக்கு 10 தொகுதி கொடுத்தாரு அப்படின்னு சில பேர் விமர்சிக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் பிஜேபியோட சேர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, பிஜேபியோட சேர்ந்தாலே அவங்க தோற்று போயிட போகிறாங்க, இதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் பிஜேபியோடு சேர்ந்தது ராஜதந்திரம், தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டால் அதுதான் தோல்விக்கான வியூகம். தேமுதிகவை சேர்த்து தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அது மிகப்பெரிய ராஜதந்திரம், அது தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதுதான் தவறு. ஸோ வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்க போகிறது யாருடைய வியூகம் வெற்றி வியூகம், யாருடைய ராஜதந்திரம் பலிக்க போகிறது, யார் சரியான வியூகத்தை இன்று அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மே 4ஆம் தேதிக்காக நம்ம அனைவரும் காத்திருப்போம். நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த உங்களுக்கும் நன்றி.